ஹாய், நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸாக இருக்கும். இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அளவெல்லாம் கரெக்டாக தெரிகிற மாதிரி நல்லா வந்து அயன் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ண போகிறீங்களோ அதோட ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு வச்சுட்டு அதில் வந்து ரா எட்ஜஸை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 1.5 இன்ச் வந்து நான் மடித்து தையலுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ கொடுப்பீங்களோ அது மாதிரி கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸை வந்து அந்த லைன் மேலேயே லே பண்ணிக்கோங்க. அதோட நெக்கோட கார்னர் வந்து உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்கோட மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி கிராஸாக தான் இருக்கும், ஏன்னா இடையில டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால். ஸோ அது பரவாயில்ல. ஆனால் நெக் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரும் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த நெக் ஷேப்பை அழகாக அந்த ஷேப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுத்து ஃபுல் லென்த் வர மாதிரி லே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்கோட மெஷர்மெண்ட்டு அண்ட் ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு, அதாவது ஒரிஜினல் அளவு எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இங்கே தான் வந்து ஸ்லீவ் ஜாயின் ஆகுது, ஸோ அந்த இடத்துக்கும் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் சைடு வரும்போது நல்லா இழுத்து வச்சு வெளி சைடு, அதாவது மேலேயும் கீழேயும் 2 விரலால் பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு தாங்க பேக் ஓப்பனுக்கு, அதாவது பேக் கட்டிங்க்கு தேவைப்படும். வேறு எக்ஸ்ட்ரா எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லை. நான் இப்போ வந்து சீம் கொடுக்க போகிறேன். சீம் மீன்ஸ் தையலுக்கான அளவு. நெக்குக்கு வந்து நான் ஒரு 1/4 இன்ச் தான் கொடுக்குறேன். நான் 1/4 இன்ச்சில் தைப்பேன், அதனால் நான் 1/4 இன்ச் கொடுக்குறேன். நீங்கள் 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். ஷோல்டர் ஆனால் 1/2 இன்ச் தாராளமாக கொடுங்க, அப்போ தான் ஜாயினிங் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். சேம் ஆர்ம் ஹோல் சைடுமே 1/2 இன்ச் வந்து சீமுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸஸாக கொடுக்குறது வந்து ஷோல்டருக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் கண்டிப்பாக வந்து 1/2 இன்ச் கொடுங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது, நம்ம ஸ்டிச் பண்ணி இழுக்கும்போது கூட தையல் விட்டு வராது. இப்போ சீமுக்கும் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலுக்கு லைன் போடக்கூடாது, சீமுக்கும் தான் போடணும். ஏன்னா நம்ம அந்த 1/4 இன்ச்சில் தான் தைக்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் அதுக்கான எக்ஸ்டர்னல் துணி கொடுக்குறீங்க, அதனால் சீமுக்கும் மட்டும் கோடு போட்டுக்கோங்க. இதில் வந்து 2 பாக்ஸ் வரும். நெக்குக்கு ஒரு பாக்ஸு, ஆர்ம் ஹோலுக்கு ஒரு பாக்ஸு, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்ம் ஹோல் அளவு எடுத்தோம்ல, அங்கேருந்து கிராஸாக கோடு போடக்கூடாது. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. கிராஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்க ஃபேப்ரிக் பத்தாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட வரையலாம், நான் வந்து ஸ்கேல் வச்சு வரைகிறேன். ஆர்ம் ஹோலுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து சாலிடாக எல்லாருக்குமே வைக்கலாங்க. ஏன்னா நமக்கு பேக் சைடு வந்து மசில்ஸ் இருக்கும். ஸோ வந்து 1.5 இன்ச் கொடுத்து அது இதே மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட வரையலாம், ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ வந்து 1.5 இன்ச் வந்து சீம் கொடுத்துக்கோங்க. சைடில் பிடிப்போம் இல்லையா, எக்ஸ்ட்ரா தையல் கொடுப்போம் இல்லையா, அதுக்காக